بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஒளிமிக்க பகலின் மீது சத்தியமாக, மேலும் இரவின் மீதும் சத்தியமாக, அது அமைதியாக வந்தடையும் போது, நபியே, இறைவன் உம்மை ஒருபோதும் கைவிடவில்லை, கோபம் கொள்ளவும் இல்லை. மேலும் திண்ணமாக பிந்திய காலகட்டம் முந்தைய காலகட்டத்தை விட உமக்கு மிகவும் சிறந்ததாயிருக்கும். மேலும் விரைவில் இறைவன் நீர் திருப்தியடைந்து விடும் அளவு உமக்கு வழங்குவான். அவன் உம்மை அனாதையாய் காணவில்லையா? பிறகு புகலிடம் தந்தான் அல்லவா? மேலும் அவன் உம்மை வழி தவறியவராய் கண்டான், பிறகு நேர்வழி காண்பித்தான். மேலும் அவன் உம்மை ஏழையாய் கண்டான், பிறகு செல்வராய் ஆக்கினான். ஆகவே நீர் அனாதைகளுடன் கடுமையாய் நடந்து கொள்ளாதீர். மேலும் யாசகம் கேட்பவரை விரட்டாதீர். மேலும் இறைவனின் அருட்கொடை பற்றி எடுத்துரைப்பீர். அல்லாஹ் உண்மையே கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அம்மா பஅத். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு தொழுகையின் பக்கம் மீள்வோம். இன்ஷா அல்லாஹ், நம்ம எல்லாருக்கும் தொழுகை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம், அந்த தொழுகையில என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆளா தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். அந்த தொழுகை நம்ம வாழ்க்கையோட ஒரு முதுகெலும்பா இருக்கு, நம்ம வீட்டினுடைய ஒரு பாதுகாப்பா இருக்கு. நாளைக்கு மறுமைக்கும் நம்மளுடைய கபருல கிடைக்கக்கூடிய வேதனைகளை நீக்கக்கூடியதுக்கும் அந்த தொழுகை மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்பேற்பட்ட தொழுகைய இப்பத்த ஜெனரேஷன்ல எப்படி எடுத்திருக்காங்க? அந்த தொழுகையோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சிருக்கோமா? தொழுகையின் பக்கம் நம்ம போறோமா? நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வர வேண்டியது தொழுகை தான். தொழுதா அந்த கஷ்டம் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் வரணும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கா? சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கோம். எதுக்காக ஓடுறோம்? குடும்பத்துக்காக. குடும்ப பொறுப்பா பாத்துக்கணும், குழந்தைகளை பாத்துக்கணும், கடன் தொல்லைகள் இருக்கு அதை தீர்க்கணும். வேலைகளுக்கு நடுவுல நம்ம தொழுகைய மறந்துடுறோம். நம்ம இந்த துனியாக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா தொழுகைக்காக நீங்க ஓடுங்க, தொழுகையின் பக்கம் வாங்க. அந்த தொழுகையினால உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். தொழுகையை கொண்டு நம்ம சொர்க்க சாவியவே அல்லாஹ் நம்ம கையில கொடுத்திருக்கான். ஆனா அப்பேற்பட்ட அந்த தொழுகைய நம்ம அலட்சியமா எடுத்துட்டு இருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநிறுத்துங்கள் அப்படின்னு சொல்றான். நீங்க தொழுகையை செய்யுங்க அப்படின்னு ஒரு செயலா அல்லாஹ் சொல்லல, மாறாக அதை நம்ம மேல ஒரு கடமையா அல்லாஹ் திணிச்சிருக்கான். அல்லாஹ் நம்ம தொழுகையை நிலைநிறுத்துங்க, நீங்க அந்த தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கான். ஆனா நம்ம அந்த தொழுகையை நிலைநிறுத்துறோமா? நம்ம பல விஷயங்களை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே நேரத்துல வீட்டுல வேலைகள் செய்யறோம். படிச்சுட்டே வேலை செய்யற நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. வீட்டுல குழந்தைகளை, கணவன்மார்களை, பெற்றோர்களை எல்லாத்தையுமே கவனிச்சுக்க கூடியது நம்ம பெண்கள் தான். ஆனா அப்பேற்பட்ட அந்த பெண்களான நம்ம தொழுகையை மெயின்டைன் பண்றோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல
எதுக்கோ டைம் கொடுக்குறோம், எவ்வளவோ விஷயங்களுக்கு நம்ம நேரத்தை செலவு பண்றோம். ஆனா தொழுகை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம நேரத்தை ஒதுக்குறோமா? 5 நிமிஷம் தொழுகைக்கு நமக்கு நேரம் ஒதுக்குறதுக்கு இங்க நமக்கு டைம் இல்ல. ஆனா இன்ஸ்டால உட்காந்து ரீல்ஸ் பாக்குறதுக்கு டைம் இருக்கு, யூடியூப்ல உட்காந்து ஷார்ட்ஸ் பாக்குறதுக்கு டைம் இருக்கு, கரெக்டான டைம்ல போடுற சீரியல்ஸ பாக்குறதுக்கு டைம் இருக்கு. ஆனா தொழுகைய கரெக்டான டைம்ல தொழுகிறதுக்கு டைம் இல்ல. காரணம் என்ன அப்படின்னா அலட்சியம். அலட்சியம் தான் நம்ம தொழுகைய நேரமா தொழுகாததுக்கு காரணமே. பாங் சொன்னதுமே தொழுக சொல்லி அல்லாஹ் ஏன் சொல்றான்? நான் அதுக்கப்புறம் ஷைத்தான் வந்து நம்மள வலிக்கு எடுப்பான். நீ கொஞ்ச நேரம் இருக்குல்ல, இப்பதானே பாங் சொல்லுச்சு, கொஞ்ச நேரம் கழிஞ்சு தொழுகலான்னு அந்த தொழுகையவே நமக்கு வந்து போக்கப்பட்டுருவான். ஆனா நம்ம தொழுகையை வந்துட்டு கரெக்டான முறையில தொழுதா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அதன் மூலியமா கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல எல்லா பெரியவங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என்னோட குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்கள பாத்துக்கிறது தவிர எனக்கு வேற எந்த ஒரு பெரிய இதுவுமே இல்லை, அவங்களுக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன், அவங்களோட சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்பேற்பட்ட பெரியவங்களுக்கு புரியல, அந்த குழந்தைகளுக்கு தொழுகையை நீங்க எத்தி வைக்கிறது தான் உங்களுடைய முதல் சந்தோஷம். அந்த தொழுகைய குழந்தைங்களுக்கு எத்தி வச்சுட்டோம் அப்படின்னாலே குழந்தைகள் நேரான பாதையில, சரியான வழியில, கரெக்டான வழியில போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கலாம். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல தொழுகை அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனா போச்சு. ஒரு மேரேஜுக்கு போறோம் அப்படின்னா அதுக்காக தொழுகையை வந்துட்டு நம்ம விட்டுடுறோம். அந்த மேரேஜ் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏதாச்சும் ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு சொன்னா தொழுகையை மறந்துடணும். ஏன், நோன்பு மாசத்திலேயே எல்லாரும் கரெக்டா தொழுது நேரத்துக்கு தொழுது அப்படியே தக்குவா தலை கடிச்ச மாதிரி இருப்போம். ஆனா அந்த தொழுகை எல்லாமே பெருநாள் தொழுகையோடயே முடிஞ்சிடும். பெருநாள் அன்னைக்கே அந்த தொழுகையோட வேலையை நம்ம காட்டிடுவோம். பெருநாளுக்கு அவ்வளவு சின்சியரா தொழுது அழுது துவா செஞ்சு வீட்டுக்கு வந்ததும் லுஹர மறந்துடுவோம், அசர மறந்துடுவோம், மஹ்ரிப மறந்துடுவோம், இஷாவை மறந்துடுவோம். ஏன் அப்படி மறக்குது? ஏன்னா அந்த தொழுகையோட முக்கியத்துவங்கள் நமக்கு புரியல. நோம்புல புரியுற அந்த தொழுகையோட முக்கியத்துவம் நமக்கு ஏன் மற்ற நாள்ல புரியல அப்படின்னு சொன்னா, அந்த தொழுகைய நம்ம வெறும் ஒரு இபாதத்தா மட்டும் பாக்குறோம். ஆனா தொழுகை அப்படிங்கிறது இபாதத்தையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அங்கரங்கமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில அந்த தொழுகையை செயல்படுத்தணும் அப்படின்னா தீமைகள்ல இருந்து அந்த தொழுகை நம்மளை காப்பாத்தி அருளும். தொழுகை மூலியமா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நேரத்துக்கு பாங் சொன்னதுமே அதனுடைய பதில் கொடுத்து நம்ம தொழுகருக்கு நின்னுட்டோம் அப்படின்னா கரெக்டான டைம்ல யார் ஒவ்வொரு வக்திலையும் தொழுக நிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில டைமிங் கீப் அப் வந்துட்டு கரெக்டா இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த விஷயங்களை செஞ்சாலும் சரி, சொல்ற டைம்ல கரெக்டான டைம்ல அந்த விஷயங்களை செஞ்சு முடிப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தொழுகைய கரெக்டான டைம்ல தொழுகிறாங்க, அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சு தொழுகிறாங்க அப்படிங்கிறது அதுக்கு காரணம். இன்னும் சொல்ல போனா தொழுகும் போது நமக்கு மத்த எந்த விஷயத்திலயுமே கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. எந்த ஒரு இதா இருந்தாலுமே அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் நம்ம தொழுகைக்கே நிக்கணும். தொழுகை நிக்கும் போது நம்ம கெட்டுற ஒவ்வொரு தக்பீர்லயும் போகக்கூடிய ஒவ்வொரு ருக்கு சுஜூதுலயும் அல்லாஹுவ மட்டும் நினைச்சு, அல்லாஹ் நம்ம முன்னாடி இருக்கிறதா நினைச்சு அவனை நம்ம வணங்குறோம். அப்படி நம்ம தொழுகைய சரியான அமைப்புல தொழுதோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒண்ணு மிஸ் ஆகவே செய்யாது. எல்லா விஷயத்திலயுமே அந்த கவனக்குறைவு இல்லாம சரியான முறையில நம்ம வந்து பயன்படுத்துவோம். அது எல்லாமே சரியா இருக்கணும்னா முதல்ல அதை நம்ம எல்லாத்தையும் தொழுகையில அப்ளை பண்ணணும். தொழுகை நம்ம இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டா அல்லாஹ் வந்து கொடுத்திருக்கான். நம்மளுடைய குழந்தைகள் நம்மளை பார்த்துதான் அந்த தொழுகைங்கிற விஷயத்த வந்து கத்துக்குவாங்க. நம்ம அத்தா வந்து கரெக்டா ஃபஜ்ருக்கு போறாரா, நம்ம அம்மா வாங்க சொன்னதும் தொழுகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம குழந்தைகள் நோட்டீஸ் பண்ணுவாங்க. வாங்க சொல்ற நேரத்துல நம்மளோட வீட்டுல டிவி சவுண்ட் கம்மி ஆகுதா, பேசாம இருக்கோமா, அமைதியா இருக்கோமா அப்படிங்கறதெல்லாம் குழந்தைகள் நோட்டீஸ் பண்ணுவாங்க. சின்ன வயசுல அவங்களுக்கு நம்ம என்ன பதிய வைக்கிறோமோ மனசுல, அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில மேல மேல அவங்க போக போக அவங்களுடைய செயலா அது வரும். சோ சின்ன வயசுல இருந்தே அவங்களோட மனசுல தொழுக வாங்க சொல்லிருச்சு அப்படின்னா நம்ம அமைதியா இருக்கணும், வாங்குக்கு பதில் கூறணும், தொழுகணும், நேரம் கரெக்டான டைம்ல வாங்க சொன்னதுமே தொழுகணும். அந்த தொழுகையை எப்பேற்பட்ட தொழுகையா தொழுகணும், தொழுகும் போது நம்ம எங்கேயும் பார்க்க கூடாது, நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா தொழுகையில தான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய செயல்ல இருந்துதான் குழந்தைகள் கத்துக்குவாங்க. ஆனா இங்க நம்மளே அந்த தொழுகையில சரியில்லை அப்படிங்கும் போது குழந்தைகள் எப்படி அதுல சரியா வருவாங்க? நம்ம யோசிச்சு பார்க்கணும். தொழுகை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா நமக்கெல்லாம் இருக்கு.
இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல டீனேஜ் வயசுல இருக்கிற மக்கள்லாம் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த வயசு என்ஜாய் பண்ணக்கூடிய வயசு தானே, இப்ப எதுக்கு தொழுதுட்டு, இந்த வயசுல நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம என்னமெல்லாம் பண்ணணுமோ நம்ம ஆசைகளை நிறைவேற்றிட்டு வயசான காலத்துக்கு அப்புறமா ஒரு மக்கனாவை போட்டுட்டு சேர்ல உட்கார்ந்து நாள் ஃபுல்லா நம்ம தொழுது பாவ மன்னிப்பு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசி நேரத்துல தொழுது பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் அதை ஏத்துக்கொள்ளுவான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு தெரியும்? இப்ப வயசானவங்களுக்கு மட்டும்தான் மவுத்து வருதா என்ன? சின்ன குழந்தைகள்ல இருந்து வயசு மக்கள்ல இருந்து யாருக்கு எப்ப மவுத்து வரும் அப்படிங்கறதே நம்மளால சொல்ல முடியாது. அதனால எப்போ நம்ம மவுத்து வருங்கிறது தெரியிருக்கும், நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்துட்டு தொழுகை என்னைக்குமே நம்ம மிஸ் பண்ணிருக்க மாட்டோம். அதனாலதான் அல்லாஹ் அந்த விஷயத்த நமக்கு தெரியாம அவனா நாடுறான். அந்த விஷயத்த மரணம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு இப்பதான் வருங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில தப்பே பண்ண மாட்டோமே. ஐயோ வந்துரும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம நிறைய சேர்த்தி தான் வைப்போம். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இந்த துனியாக்காக என்ன விஷயம் செய்யணும், இந்த துனியாக்காக நான் இதை செய்யணும், இந்த துனியால நான் இப்படி படிக்கணும், இப்படி இருக்கணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் நினைக்கலாம், தப்பு இல்ல. டாக்டர் ஆகுறது கலெக்டர் ஆகுறது தப்பு இல்ல. ஆனா இபாதத்தை மறந்து தொழுகைய மறந்து துனியாக்காக நம்ம வாழ்க்கையை செலவு செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு இந்த துனியா நமக்கு மறுமை வாழ்க்கைக்கு ஒப்புக்கொள்ளப்படாது. நாளைக்கு மறுமை வாழ்க்கையில இந்த துனியா நமக்கு பேசப்படாது. நம்ம செய்யற செயல்களும் நம்மளுடைய அமல்களும் நம்மளுடைய தொழுகையும் தான் நாளைக்கு மறுமையில நமக்கான சாட்சியா இருக்க போகுது. நாளைக்கு மறுமை நாள்ல நமக்கு கேட்கப்பட போற முதல் கேள்வியே உன்னுடைய தொழுகையை நீ சரி செய்தியா அப்படிங்கிறது தான். இளம் வயதுல நம்ம தொழுகக்கூடிய அந்த தொழுகைகள் நமக்கு மறுமையில அவ்வளோ அதிக சாட்சி பகரக்கூடியதா இருக்கு. ஆனா அப்பேற்பட்ட தொழுகைய அலட்சியமாகவும் கண்ணிய குறைவாகவும் நடத்திட்டு இருக்காங்க இப்பத்த ஜென்ரேஷன்ல. நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், மன அழுத்தம் வரும், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம், ஸ்டடீஸ் ப்ராப்ளம்னு நிறைய விஷயங்கள். இப்ப ஏன் இந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பீஸ் தொழுகையில கிடைக்கக்கூடிய அந்த அமைதி புரியல. தொழுகைய சரியா செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது எல்லாத்துக்கான சொல்யூஷனும் அந்த தொழுகையிலேயே இருக்கு. அல்லாஹ் குரான்ல 2வது அத்தியாயத்துல 45வது வசனத்துல சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமையாலும் தொழுகையாலும் உதவியை தேடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யார் ஒரு மனிதங்க கிட்ட பொறுமையும் தொழுகையும் சரியான அமைப்புல இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில தீமை அவங்கள அண்டவே செய்யாது. தீமையிலிருந்து விலகி இருப்பாங்க, எல்லா காரியங்கள்லயும் கரெக்டான முறையில இருப்பாங்க. நம்ம டாக்டர் கிட்ட கூட சொல்ல முடியாத சில வழிகளை அல்லாஹ் கிட்ட சஜிதால கிடந்து நம்மளால சொல்ல முடியும். சஜிதால படுத்து துவா செஞ்சு அழுது நம்மளுடைய கவலைகளை புலம்பிட்டு எணிச்சு பாருங்க, அந்த சுகம் வேற எதுலயுமே கிடைக்காது. தொழுகையில கிடைக்கக்கூடிய அமைதியும் அந்த மன நிம்மதியும் வேற எந்த விஷயத்திலையும் நமக்கு கிடைக்காது. இந்த துனியா வாழ்க்கை நமக்கு அந்த அமைதியை தராது, அந்த தொழுகை தான் நமக்கு அந்த அமைதியை தரும். தொழுகை அப்படிங்கிறதும் சும்மா வெறும் எக்ஸசைஸ் மாதிரி கையும் காலையும் ஆட்டக்கூடியது தொழுகை கிடையாது. ஒவ்வொரு தக்பீரிலையும் ஒவ்வொரு ருக்கூலையும் நம்ம அல்லாஹ் அதிகமா நினைவு கூறக்கூடியவங்களா இருக்கணும். நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் தொழுகும் போது நம்மளுடைய ஷோல்டர்ல அப்படியே ஏற்றி வச்சிருப்பான். நம்ம ருக்குவும் சுஜூதும் செய்யும் போது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுது, அந்த பாவங்கள் சரிக்கப்படுது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா அந்த ருக்குவும் சஜிதாவுமே நம்ம இப்போ எப்படி செய்யக்கூடியவங்களா இருக்கும், ஒரு அவசர வேலை, அடுத்து எனக்கு முக்கியமான வேலை இருக்கு ஆனா தொழுகணுமே அப்படிங்கறதுக்காக அவசரமா கையும் காலையும் ஆட்டி தொழுகக்கூடியவங்களா இப்ப எல்லாரும் இருக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறுமை நாளில் முதலில் கேட்கப்படும் விஷயம் தொழுகை. அது சரியாக இருந்தால் மற்றவையும் சுலபமாக இருக்கும். நம்ம தொழுகையை பத்தி தான் முதல்ல மறுமையில விசாரிக்கப்படுவோம். அதுவும் அந்த தொழுகை நம்ம தொழுகை விசாரிக்கப்படுவோம் அப்படிங்கறதுக்காக மட்டுமே வெறும் ஆக்ஷனா தொழுதுட்டு இருக்க கூடாது. அல்லாஹுவ முழு மனதோட நினைச்சு அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கான். நமக்கு முன்னாடி இப்ப அல்லாஹ் இருக்கான். நான் செய்யக்கூடிய அந்த தக்பீர் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். நான் ருக்கு போறேன், அந்த ருக்குல நான் என்னோட பாவங்கள் எல்லாம் சரிக்கப்படுது. நான் சுஜூத் செய்யறேன், என்னோட மனதில் இருக்கிற வலிகள் எல்லாம் குறைக்கப்படுதுன்னு நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையுமே ஒவ்வொரு ரக்காத்திலையுமே அல்லாஹ்க்கு அதிக நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். இப்ப எத்தனையோ பேர் இருக்காங்க, கை கால் ஊனமற்றவங்க, கண்ணு தெரியாம, காது கேட்காம, எவ்வளவு மனிதர்கள் அல்லாஹ் படைச்சிருக்கான். அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு நடுவுல கை காலை கொடுத்து, நல்ல பார்வைகளை கொடுத்து, நல்ல கேட்கக்கூடிய காதுகளை கொடுத்து, நல்ல உடல் அமைப்பை நமக்கு கொடுத்திருக்கான். ஆனா அந்த உடல் அமைப்பை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த துனியாக்காக செலவு செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம தொழுகையில வந்துட்டு அதை ஈடுபடுத்தணும், தொழுகணும் அப்படிங்கறதுக்காக அல்லாஹ் நமக்கு இந்த நல்ல உடல் அமைப்பை கொடுத்திருக்கான்.
ஆனா அந்த உடலமைப்பை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பழைய காலத்து தலைமுறையில எல்லாம் நம்ம அப்பா நம்ம தாத்தாவோட ஜெனரேஷன்ல எல்லாம் ரொம்ப கடினமான உழைப்பு செய்வாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா தொழுகையை விட மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நமக்கு இருக்கிற எல்லா வசதியுமே இருக்கு, ஏசி இருக்கு, கார் இருக்கு, படுக்கிறதுக்கு பெட் இருக்கு, அவ்வளோ கம்ஃபர்டான ஒரு வீடு இருக்கு, ஆனா நம்ம தொழுகையில அலட்சியம் காட்டுறோம். அப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல ரசூல்மார்களுடைய சஹாபாக்கள்மார்களோட ஜெனரேஷன்ல தொழுகைக்கு சுடு மணல்ல தான் தொழுகுவாங்க. அந்த சுடு மணல்ல தான் சஹாபாக்கள்மார்கள்லாம் சஜிதா செய்வாங்க. அப்படி மணல்லையும் நின்று தொழுது இருக்காங்க. ஆனா நமக்கு இப்ப எந்த பள்ளியிலயாவது ஏசி இல்லாத பள்ளி இருக்கா? எல்லா பள்ளியிலும் ஏசி இருக்கு, பாய் இருக்கு, அவ்வளவு சௌகரியங்கள் இருக்கு. ஆனா தொழுகிறதுக்கு பள்ளியில ஆள் இல்லை. ஏன்? காரணம், அந்த தொழுகையோட முக்கியத்துவம் நமக்கு புரியறது இல்ல. தொழுகைகள் நம்ம பாவங்களை கழுவக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருளா இருக்கு. குரான்ல அல்லாஹ் கூறுகிறான், 29வது அத்தியாயத்துல 45வது வசனத்துல, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை தீமைகளிலிருந்து உங்களை தடுக்கிறது. கரெக்ட் தான். நம்ம தீமையான ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு கோபமே ஏற்படுதுன்னு சொன்னா, கோபம் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஷைத்தானுடைய குணம் தான் கோபம். அந்த கோபம் வரும்போது ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க, நீ ஒழு செய், 2 ரக்காத் தொழுது, உன்னுடைய கோபம் தனியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியும் முடியலையா, நீ படுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொழுகையில நமக்கு கோபத்துக்கான ஒரு சொல்யூஷன் அல்லாஹ் வச்சிருக்கான். ஏன்? அந்த தொழுகையை நம்ம தொழுகும் போது நம்மளே அறியாம நம்மளுடைய பாரங்கள் எல்லாமே குறையும், நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். அப்ப அங்க கோபத்துக்கு வாய்ப்பே இருக்காது. நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கா, டிப்ரெஷன் அதிகமா இருக்கா, நீங்க தொழுகுங்க, அந்த தொழுகையில உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு தவறு செய்யறதுக்கு நம்ம மனசு உறுத்துது, நம்ம தனிமையில இருக்கோம், நம்மள யாருமே பார்த்துட்டு இல்ல அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன வேணாலும் தப்பு செய்யலாம் அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு சந்தர்ப்பத்துல இந்த தொழுகை நம்ம அந்த தீமையில இருந்து தடுக்க வைக்குது. இந்த தொழுகை நம்ம தொழுகும் போது அல்லாஹ் நம்மள பார்த்துட்டு இருக்கான், வேற யாரு பார்க்கலனாலும் அல்லாஹ் என்னை கண்காணிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல நம்ம கண்டிப்பா தொழுதோம் அப்படின்னா தீமைகள் நம்மள அண்ட கூட செய்யாது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் ஒருவன் வீட்டின் முன் ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் அதில் தினமும் 5 முறை குளித்தால் அவரிடம் அழுக்கு எதுவும் இருக்குதானா? அவர்கள் சொன்னார்கள், இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதே போல 5 நேர தொழுகைகள் பாவங்களை அழித்து விடுகின்றன. சஹீஹ் புகாரில இந்த ஹதீஸ் பதிக்கப்பட்டுள்ளது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு நதி இருந்து அதுல 5 நேரம் நம்ம தொழுதுட்டே இருந்தா, நம்ம குளிச்சுட்டே இருந்தா நம்ம உடல்ல பாவம் அழுக்கு இருக்குமா? என்ன? இருக்காது. ஏன்னா ஒரு தடவை குளிச்சாலே நம்ம உடம்புல இருக்கிற அழுக்குகள் போகுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 5 வேளை குளிக்கும் போது நம்ம உடம்புல அழுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அப்படிதான் அல்லாஹ் இந்த தொழுகையை நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கான். 5 நேரம் நீங்க தொழுகுங்க, உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், 5 நேரம் நீங்க தொழுகுங்க, உங்களுடைய கஷ்டங்களை நான் போக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நமக்கு எல்லா வசதிகளும் அவன் ஏற்படுத்தி தரான். நீங்க என்னிடம் வாருங்க, தொழுகுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம அந்த தொழுகையை விட இந்த துன்யா வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு இருக்கும். நம்ம தவறுகள் செய்யாம இருக்க தொழுகை ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கு. பிசினஸ்ல எது ஹலால் எது ஹராம்னு தெரிஞ்சு நம்ம தவறு செய்யாம இருக்கவும் இந்த தொழுகை நமக்கு நேரான வழியை கத்து தருது. கோபத்தை குறைக்கிறதுக்கு தொழுகை நமக்கு உதவி செய்யுது. இப்படி எல்லா விஷயத்திலுமே தொழுகை நமக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனா தான் இருக்கு. ஆனா அப்பேற்பட்ட தொழுகையை தான் நம்ம அலட்சியப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம சொல்லுவோம், இன்னி டைம் இருக்குல்ல, இன்னி நமக்கு காலம் இருக்குல்ல, அப்ப நம்ம தொழுதுக்கலாம், இன்னி நேரம் இருக்குல்ல அப்படின்னு நேரத்தை ஒதுக்கிட்டே போயிட்டு இருப்போம். ஆனா நமக்கு தெரியுமா மரணம் எப்ப வரும் அப்படிங்கிற கேரண்டி இருக்கா நம்ம கிட்ட? மரணம் நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு வரப்போறது கிடையாது. எப்ப வரும் எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தொழுகை மூலியமா நம்ம அந்த மரணத்துல இருந்து பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக சொல்லி அல்லாஹ் கிட்ட அழுகக்கூடியவங்களா இருக்கணும். அதிகம் சஜிதாலே கடந்து துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். அவர் நினைச்சிருந்தா அவரோட தொழுகையில அலட்சியம் காட்டியிருக்கலாம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் தானே, அவருக்கு சொர்க்கம் எழுதி வைக்கப்பட்டது தானே, நான் ஏன் தொழுகணும், நான் ஏன் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா அவரே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நம்ம ரசூலுல்லாஹ்வே தினம் ராத்திரி முழுக்க நின்று தொழுகுவாராம். ஆயிஷா எல்லாம் கேட்பாங்களாமா, ஏன் ரசூலுல்லாஹ் நீங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் தானே, இந்த அளவுக்கு நீங்கள் தொழுகணுமா அப்படின்னு
சொல்லி கேட்கும் போது ரசூலா சொல்ற ஒரு வார்த்தை, என்னுடைய அமல்களை குறித்து நான் தான் நாளைக்கு மறுமையில பேசுவேன், எனக்காக யாரும் பரிந்துரை செய்ய போறது இல்ல, என்னோட தொழுகை தான் நாளைக்கு மறுமையில பேசும் அப்படின்னு சொல்லக்கூடியவரா இருந்தார். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூலாவே அந்த அளவுக்கு தொழுது துவா செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாம் அப்ப எந்த அளவுக்கு தொழுகணும்? ஒரு நாள் ஃபுல்லா நின்று தொழுதாலும் அதுக்கு ஈடாகுமா? ஈடாகவே செய்யாது. இன்னொன்னு, தொழுகை முனாஃபிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் இருக்கக்கூடிய பிரிவினையே வந்துட்டு தொழுகை தான். அவங்க நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே செய்வாங்க, நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் காட்டக்கூடிய ஒரு விஷயமே தொழுகை தான். அப்படிப்பட்ட தொழுகை நம்ம தொழுகாம இருந்தோம் அப்படின்னா நமக்கும் முஸ்லிம்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும்? நம்மளும் கிட்டத்தட்ட அவங்கள போலதானே, அல்லாஹ் இருக்கா அப்படின்னு நாங்க நம்புறோம், ஆனா அவன் மட்டும்தான் இருக்கான் அப்படிங்கறத நாங்க நம்ப மாட்டோம். அப்படிங்கறதுதான் அன்றைய காலத்துல முஸ்லிம்கள் செஞ்ச தவறே. அதே தவறுதான் இப்ப நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம். ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸ்னு முனாஃபிக்களுக்கு தொழுகையை பத்தி புரிஞ்ச அளவுக்கு கூட நம்மளுடைய முஸ்லிம்களுக்கு தொழுகை புரியறது கிடையாது. தொழுகை அப்படிங்கிறது வெறும் ஒரு சாதாரண நம்ம அன்றாட வாழ்க்கையில நடத்தக்கூடிய ஒரு விஷயம், இதை வந்து செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடமைன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு அலட்சியமான ஒரு கடமையா தொழுகையை செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர முழு மனதோட அல்லாஹ்வுக்காக இதை நான் தொழுகிறேன், அல்லாஹ் இதுக்கான கூலி எனக்கு தருவான், எனக்கு இதுல மன நிம்மதி கிடைக்குது அப்படிங்கிற தொழுகை வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல யாருமே தொழுகிறது கிடையாது. நோம்பு மாசத்துல மட்டும் தராவி போனா போதுமா? நோம்பு மாசத்துல மட்டும் ஃபஜ்ர் தொழுகைகள் தொழுதா போதுமா? நோம்பு மாசத்துல மட்டும் சுன்னத்துகள் தொழுதா போதுமா? இந்த உலக வாழ்க்கையில நமக்கு வீடு வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் நமக்கு நீங்க சுன்னத் 2 ரக்காத் தொழுகுங்க, 12 ரக்காத் சுன்னத்துக்களை நீங்க லைனா தொழுகுங்க எல்லா வக்திலையும், உங்களுக்கு சொர்க்கத்துல நான் தங்க மாளிகையை கெட்டி தரேன் அப்படின்னு சொல்றான். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்! நமக்கு மறுமையில அங்க சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய தங்க மாளிகை பெருசா இல்ல இந்த துனியால கிடைக்கக்கூடிய சொந்த வீடு பெருசா? நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். அவ்வளவு பெரிய சொர்க்க மாளிகை நான் கெட்டி தரேன் உனக்கு, நீ தொழுக மட்டும் செய்ய அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா அப்பேற்பட்ட தொழுகிறதுக்கு நமக்கு ஒரு மடித்தனம், சோம்பேறித்தனம், அலட்சியம், தொழுகையை ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா, ஒரு அசால்ட்டான ஒரு விஷயமா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஜெனரேஷனா இப்ப போயிட்டு இருக்கு. நோம்பு மாசத்துல மட்டும் பள்ளியில அப்படியே கூட்டங்கள் நிறைஞ்சு இருக்கும், நிறைஞ்சு வடியும், அப்படியே வெளியே நின்று தொழுகிற அளவுக்கு கூட்டங்கள் இருக்கும். ஆனா அதே நோம்பு மாசத்துக்கு அப்புறம் ஃபஜ்ர் டைம்ல போய் நின்னு பாருங்க, பள்ளியில ஒரு கூட்டம் வேணா இருக்காது. பள்ளியை விடுங்க, வீட்டுல இருக்கிற நம்ம தொழுகிறோமா? நம்ம தொழுகிறத பார்த்து நம்மளுடைய கணவன்மார்கள், நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய அத்தாமார்கள் என் பிள்ளையே தொழுகுது, அவ தொழுகிற அளவு கூட நான் தொழுகிறது இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்கு நம்ம கொண்டு வரணும். இங்க நம்மளே சரியில்லை அப்படின்னா நம்மளை பார்த்து எப்படி அவங்க சரி வருவாங்க? இதே போலதான் சஹாபாக்களுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போருக்கு வந்து போறாங்க. அந்த போர்ல அவர் போருடைய முடிவு கட்டத்துல வந்து அவருடைய கால்ல ஒரு ஈட்டி அம்பு வந்துட்டு பாஞ்சிருது. அந்த ஈட்டி அம்போட வில்லு அவருடைய கால்ல நல்ல உள் வரைக்கும் நல்லா அப்படியே அழிஞ்சு பாஞ்சிருது. அந்த ஈட்டி பாஞ்சதை எடுக்கிறதுக்கு சஹாபாக்கள் ட்ரை பண்றாங்க. உமருக்கு வலி தாங்க முடியாம அதை எடுக்க விட மாட்டேங்கிறாரு. கால்ல ஒரு முள்ளே, சின்ன முள்ளே ஒரு கால் உள்ள வரைக்கும் ஏறிடுச்சு அப்படின்னா அதை திருப்பி நம்ம எடுக்கும் போது எந்த அளவுக்கு வலியா இருக்கும். ஆனா ஒரு ஈட்டியே, அவ்வளவு ஷார்ப்பான ஒரு ஈட்டியே கால்ல பதிஞ்சிருக்கும் போது அது எடுக்கும் போது வலிக்கும் இல்லையா? உமரில் அதை எடுக்க விட மாட்டேங்கிறாரு, வலியில துடிக்கிறாரு. ஆனா ஒரு யோசனை சொல்றாரு உமரில் தான், நான் போய் தொழுகருக்கு நிக்கிறேன் உழு செஞ்சுட்டு, நான் தொழுகருக்கு நின்னதுக்கு அப்புறமா என் கால்ல இருந்து இந்த ஈட்டியை நீங்க வந்து எடுங்க அப்படின்னு சஹாபாக்கள் கிட்ட சொல்லிட்டு தக்பீர் கேட்டு தொழுகருக்கு நிக்கிறாரு. தொழுது முடிச்சதுக்கு அப்புறமா சஹாபாக்களை பார்த்து கேக்குறாங்க, என் கால்ல இருந்து ஈட்டியை நீங்க எப்ப எடுத்தீங்க, எனக்கு வலிக்கவே இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அவருக்கு அந்த வலி தெரியல, ஏன் தொழுகும் போது அவருக்கு அந்த எடுத்த வலி தெரியல அப்படின்னு சொன்னா, அவர் அந்த அளவுக்கு முழு மனசோட அல்லாஹ்வை நினைச்சு, அல்லாஹ் நம்ம முன்னாடி இருக்கான் அப்படிங்கறத நினைச்சு அவ்வளவு சின்சியரா தொழுதிருக்காரு. அவரு ஃபர்ஸ்ட் தக்பீர் கெட்டினப்பவே அந்த ஈட்டிய சஹாபாக்கள்மார்கள் எடுத்துட்டாங்க. ஆனா அவருக்கு அதோட உணர்ச்சிகள், அதோட வலிகள் எதுவுமே தெரியல. ஏன்னா அவருடைய ஆன்மா முழுக்க முழுக்க தொழுகையில அந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்கு. அப்பேற்பட்ட தொழுகைய நம்ம இப்ப தொழுதுட்டு இருக்கோமா? நம்ம தொழுகையில இப்ப எப்படி இருக்கும்? பக்கத்துல பேசுறது, ஐயோ அடுத்த வேலை இங்க இருக்கு, ஃபங்க்ஷன் போகணும், சீக்கிரம் தொழுகணும், அதே எண்ணத்திலேயேதான் தொழுகுமே தவிர அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கான், அல்லாஹ் வணங்கிட்டு நான் தொழுதுட்டு இருக்கேன், இந்த தொழுகைக்கான நன்மைகள் எனக்கு கிடைக்க போகுது, இந்த தொழுகைக்கான பரிசுகள் எனக்கு மறுமையில கிடைக்க போகுதுங்கிறத நம்ம சிந்திச்சிருக்கோமா? கிடையவே கிடையாது. இந்த துனியாவோட வாழ்க்கைய மட்டும்தான் நம்ம நினைச்சு பார்த்து தொழுதுட்டு இருக்கோமே தவிர மறுமையில நமக்கு இதுக்கான பலன் கிடைக்கும், இந்த தொழுகை நமக்கு சாட்சி சொல்லும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கெல்லாம் கிடையவே கிடையாது.
இன்ஷா அல்லாஹ் இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுப்போம். ஃபஜ்ர் நான் மிஸ் பண்ணாம முயற்சி பண்ணி தொழுகுவேன். கரெக்டா பள்ளிவாசல்களுக்கு போவேன். என்னோட குடும்பத்துல இருக்கவங்களையும் சேர்த்து நான் தொழுக வைப்பேன். என் குழந்தைகளுக்கு ஒரு உதாரணமா தொழுகையில நான் இருப்பேன். அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நான் எத்தி வைப்பேன் அப்படிங்கிற உறுதிமொழிகளை நம்ம முதல்ல எடுக்கணும். நம்ம வாழ்க்கையை சீர் செஞ்சாதான் நம்மளை பார்த்து மத்தவங்களும் அந்த வாழ்க்கைகளை சீர் செய்வாங்க. நிறைய ஹிந்துஸ்கள், நிறைய முனாஃபின்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வராங்க, நம்ம போய் இஸ்லாத்துக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்றது மூலியமா. அந்த காலத்துல ரசூல்லாவும் எப்படி மக்கா வெற்றி அடைஞ்சாங்க? வெறும் பிரகடனம் பண்ணி நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், நீங்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க, ஒரே இறைவன் தான் அப்படின்னு சொன்னதுனால மட்டும் நினைக்கிறீங்களா? கிடையாது. அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய உள்ளம், அவங்களுடைய நேர்மை, தொழுகையில அவங்க காட்டக்கூடிய அந்த கண்ணியம், தொழுகும் போது எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபட மாட்டாரு ரசூல்லா. அபூஜஹல் வந்து ரசூல்லா தொழுதுட்டு இருக்கும் போது அவனுடைய கழுத்துல ஒட்டகத்துடைய ஒரு கழிவை வந்துட்டு போட்டு கெட்டுவான். ஆனா ரசூல்லா அத நினைச்சிருந்தா தொழுகையில இருந்து விலகி அதுல இருந்து அவர் தள்ளி போய் இருந்திருக்கலாம். ஆனா அவர் அத கண்டுக்காம தொழுகையில ஈடுபட்டு இருப்பாரு. அப்பேற்பட்ட தொழுகையில ஈடுபட்டு இருக்கிற அவரை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிற அந்த அபூஜஹல் பண்றதையும் மக்கள் வந்து பாக்குறாங்க. அவர் தொழுகையில இருந்து விலகாம அந்த அளவுக்கு முக்கியமா அந்த தொழுகையில இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்க. இந்த தொழுகை அப்படிங்கிறது நமக்கு மன அமைதியை கொடுக்கும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. தொழுகை மூலமா நமக்கு கோபம் குறையும், நம்மளுடைய வாழ்க்கை சீரமைப்பா இருக்கும், நம்ம பொய் பேச மாட்டோம், தொழுகை வந்து நம்மளுடைய தீமைகளை தடுக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டனால அந்த காலத்துல மக்கா வெற்றியை ரசூலுல்லாஹால அடைஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஆனா இப்ப இருக்கிற நம்ம முஸ்லிம்களுக்கே தொழுகையோட முக்கியத்துவங்கள் வந்து புரியறது இல்ல. வெறும் ஒரு இபாதத்தா மட்டும் தொழுகையை பார்த்துட்டு இருக்காங்களே தவிர தொழுகை வந்து நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கம், அது நமக்கு கிடைச்ச ஒரு அருள் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கிறது கிடையாது. அன்பானவர்களே, நாம் இந்த வயதுல வந்து விட்டோம், நமக்கு இதுக்கு மேல என்ன இருக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்தோட தொழுகாம நம்ம ஒவ்வொரு நாளும் தொழுகையும் நம்மளுடைய மறுமைக்கான வெற்றி பாதை, நம்ம மறுமைக்கான ஒளிமயமிக்க பாதை அப்படிங்கிறத நம்ம நினைச்சு அதிகமா அதுக்கு ஈடுபடக்கூடியவங்களா இருக்கும். தொழுகையின் பக்கம் மீள்றது அப்படிங்கிறது வெறும் தொழுகை பக்கம் நான் போறேன், இன்னைக்கு நான் இந்த தொழுகை செய்ய போறேன் அப்படிங்கறது மனசார மட்டும் சொல்றது கிடையாது. அதை உள்ளத்துல இருந்து நம்ம கொண்டு வந்து அந்த தொழுகையை செயல்படுத்துறது தான் தொழுகையின் பக்கம் மீண்டெடுக்கிறது. தொழுகையோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தொழுதா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா தொழுகையில அலட்சியம் காட்டுறோம். இன்ஷா அல்லாஹ் தொழுகையை சரி செய்வோம், அல்லாஹ்வுக்காக தொழுகுவோம், மறுமையில வெற்றி அடைவோம். இந்த உறுதிமொழியை இப்பவே இந்த நிமிஷத்துல இருந்தே நம்ம எடுப்போம். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமைகள்ல இருந்தாலும் எங்களோட தொழுகையை நாங்க விடமாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுப்போம். அல்லாஹ் நம் அனைவரும் தொழுகையை நிலைநிறுத்துபவர்களாகவும் ஆக்குவானாக, நம் குடும்பத்தையும் பாதுகாக்குவானாக, நம் மறுமை வாழ்க்கையை எளிதாக்குவானாக, நம்மளுடைய கபர் வேதனையை லேசாகி தருவானாக, நம்மளுடைய தொழுகையில் இருக்க அலட்சியத்தை நீக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாயிர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.